பஞ்சபூதம் அத்தனையும் உன்னை கண்டு வணங்குமே, அண்டம் யாவும் உன்னிடத்தில் ஆசீர்வாதம் வாங்குமே. பஞ்சுதிரி விளக்கினிலே உந்தன் முகம் தெரியுதே, பச்சை தண்ணி ஊத்தினாலே அம்மா மனசு குளிருதே. உலகாடும் எங்கள் தாயே வந்தோமே உன்னை தேடி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். பஞ்சபூதங்களும் பராசக்தியும். இயற்கையை இறைன்னு நம்ம பங்காரம்மா சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட இயற்கையை பரம்பொருளான ஆதிபராசக்தியை கும்பிடுது. என்னது புது கான்செப்டாக இருக்கேன்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இயற்கைனா என்ன சக்திகளே? பஞ்சபூதங்களான 5 எலிமெண்ட்ஸ், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாம் சேர்ந்தது தான் நேச்சர். நம்மளை மாதிரி குழந்தைகளும் மனிதர்களும் அம்மாவை கும்பிடுற மாதிரி இயற்கையும் இந்த 5 எலிமெண்ட்ஸ் மூலமாக அம்மாவை கும்பிடுது. எப்படின்னா மஞ்சள், குங்குமம், சந்தனம், பழங்கள், இலைகள், நமக்கு பிடித்த பிரசாதமான தயிர் சாதம், புளி சாதம், பொங்கல் போன்ற ஐட்டம்ஸ், நம்ம அம்மாவுக்கு அர்ச்சனை செய்ய பயன்படுத்துகிற பூ எல்லாம் நிலம், அதாவது மண்ணிலேருந்து கிடைக்குது. ஸோ நிலம் அம்மாவை வணங்குது. தீர்த்தம், பால், தயிர், ஆடை, அலங்காரம்னு நம்ம அம்மாவை வழிபட பயன்படுத்துகிற இந்த பொருட்கள் எல்லாத்துலேயும் நீர் முக்கிய பங்கு வகிக்குது. இப்படி தான் நீரும் அம்மாவை வணங்குது. அடுத்ததாக அம்மாவின் அலங்காரத்திற்கு பயன்படுத்தப்படும் 9 ஜெம்ஸ், கோல்டு அண்ட் சில்வர் ஜுவல்லரிஸ், நெய்தீபம் போன்ற ஐட்டம்ஸ் உருவாக்குவதற்கு நெருப்பு தேவை. இப்படி தான் நெருப்பும் அம்மாவை வணங்குது. தூபம் காட்டுறது, சாமரம் வீசுதல், விசிறி வீசுதல் போன்ற செயல்களை செய்ய காற்று வேண்டும். இப்படி தான் 4வது அம்சமான காற்றும் அம்மாவை வணங்குது. மணி அடித்தல், மந்திரம் படித்தல், பாட்டு பாடுதல்னு செய்கிறோம். நம்ம செய்கிறது அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இந்த ஆகாயம் தானே. ஸோ இந்த ஆகாயமும் அம்மாவை இப்படி தான் வணங்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா சக்திகளே? இயற்கை நம்ம அம்மாவை பஞ்ச தெய்வங்கள் மூலமாக எப்படி வணங்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அனைத்தையும் படைத்து அதனை காத்து கடவுளுக்கெல்லாம் தலைவியாக இருந்த அருள் புரியும் நம்ம பங்காரு பராசக்தியை ஓம் பஞ்சபூதங்கள் அடங்கிய திருவடியே போற்றி ஓம் என சொல்லி வணங்குறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். இயற்கைக்கும் அதனை தந்த நம்ம அம்மாவிற்கும் தினமும் நன்றிகள் தெரிவித்து வழிபடுவோமா?